வணக்கம் அண்ட் வெல்கம் டு ட்ரெண்டிங் பருவதமலை. இன்னைக்கு வாட்ஸ்அப்பில் வர்ற இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது என்ன ப்ராப்ளம்னா, வாட்ஸ்அப்பில் போய் பார்த்தா திடீர்னு டவுன்லோடுன்னு காமிக்கும். ஏதோ அப்டேட் வந்துக்குது போல இருக்குது சொல்லி நீங்கள் அப்டேட் பண்ணலான்னு உள்ளே போனால் ப்ளே ஸ்டோரில் அப்டேட்டுன்னு காமிக்கும். ஆனால் அப்டேட் கொடுத்தா அப்டேட் ஆகாது. எப்படி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி திரும்ப வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸ்கிப் பண்ணால் உங்களுக்கு புரியாது. அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வாட்ஸ்அப்புக்குள்ளே தான் இருக்கிறோம். வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா அங்கே டவுன்லோட் காமிக்குது, அப்டேட் வாட்ஸ்அப்னு காமிக்குது. இங்கே டவுன்லோட் கொடுத்தா அப்படியே டேரெக்டாக ப்ளே ஸ்டோரில் ஓப்பன் ஆகுது. ஆனால் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ண முடியுதான்னு செக் பண்ணி பார்த்தா டவுன்லோட் பண்ண முடியல. ஏன்னா ப்ளே ஸ்டோர்லேயே கரப்டான அக்கௌண்ட் தான் இருக்குது. அதாவது கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டின்னு ஒரு மெசேஜ் காமிக்குது. ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி பற்றி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோவோட மேலே ஐ பட்டன் லிங்க் தரேன், இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். இதில் கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி வந்துச்சுன்னா அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டை நம்மளை யூஸ் பண்ண முடியாது. இப்போது ஜிமெயில் ஐடி மாற்றணும். அதனால் ப்ளே ஸ்டோரில் போய் ப்ளே ஸ்டோரில் இருக்கிற அந்த ஜிமெயில் ஐடியை மாற்றிடலாம். இதை பாருங்கள், ப்ளே ஸ்டோரில் இருக்கிறது கரெக்டான ஜிமெயில் அக்கௌண்ட் தான் இருக்குது. இந்த அக்கௌண்ட்லேருந்து வேற ஒரு அக்கௌண்ட்டுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ப்ளே ஸ்டோரில் இருக்கிற ஜிமெயில் அக்கௌண்ட்டை மாற்றிட்டோம். இப்போ போய் வாட்ஸ்அப் அப்டேட் ஆகுதா பார்க்கலாம். அப்டேட் கொடுத்தா கொஞ்சம் லோட் ஆகி அப்படியே நின்று போயிடுது. இப்போயும் அப்டேட் ஆகலை. சரி, இப்போ என்னதான் பண்ணதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்மளுடைய இந்த செக் ஆக்டிவிட்டி காமிக்கிற இந்த கிரிட்டிக்கல் அக்கௌண்ட்டை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணணும். ஃபோனில் இருந்து இந்த கூகுள் அக்கௌண்ட்டை பெர்மனண்ட்டாக ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ வாட்ஸ்அப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிடணும். அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இப்போ அதுக்கப்புறமா ப்ளே ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா புது ஜிமெயில் அக்கௌண்ட்டில் புது செயலாக காமிக்கும். இப்போ போய் நீங்கள் வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இப்போ இன்ஸ்டால் ஆகும். வாட்ஸ்அப்பில் வர்ற இந்த பிரச்சனையை நாமளே சரி பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நம்புகிறேன். இதே போல் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வீடியோக்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணும்னா நம்ம ட்ரெண்டிங் பருவதமலை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you to next video. Goodbye.